டு நாதன் டிவி யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளுக்கு உண்டான தெய்வங்கள் மற்றும் வழிபாடு முறைகள். மேஷம். மேஷராசியின் அதிபதி செவ்வாய். ராசி அதிபதிக்குரிய தெய்வம் முருகப்பெருமான். ஆக இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டால் சிறப்பு. இந்த ராசியைச் சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சங்கட சதுர்த்தி என்ற தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காயும் வெல்லமும் கலந்த மோதகத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது சிறப்பு. பரணி நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு செவ்வரளி பூ மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறன்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மாலை அணிவித்து வெல்லம் கோதுமை பால் சேர்த்து செய்த பொங்கலை நெய்வேத்தியம் செய்து பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசியும் வெல்லமும் கலந்த காப்பரிசியும் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். ரிஷபம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி. எனவே இந்த ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட்டால் சுக்கிர யோகம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கிருத்திகை நாளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு வெள்ளரளி மாலை அணிவித்து கற்கண்டு பொங்கல் படைத்து வழிபட வேண்டும். அதுபோல் ரோகிணி நட்சத்திரக்குரிய கடவுளான பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மை கிடைக்கும். மிருகசீர்ஷம். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். நட்சத்திரத்திற்கு தெய்வமான சந்திரனை வழிபடுவதால் சந்தோஷம் உண்டாகும். மிதுனம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். உரிய தெய்வம் விஷ்ணு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமைகளில் புதனுக்கு பச்சை வஸ்திரம் மறிக்கொழுந்து மாலை சாற்றி பச்சை பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும். புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் பகவானுக்கு செந்நிற வஸ்திரமும் செவ்வரளி மாலையும் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். பௌர்ணமி தினங்களில் வெள்ளரளி மலர்களால் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷ பலன்களை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு பகவானுக்கு மந்தாரை மலரால் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்தும் வெல்லமும் சேர்ந்து செய்த பாயசத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி உளுந்தினால் செய்த வடையை நைவேத்தியம் செய்து வழிபடவும். புனர்பூச நட்சத்திரங்கள் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். கடகராசி நண்பர்கள். கடகராசியினர் அதிபதி சந்திரன். சந்திரனுக்குரிய தெய்வம் அம்பிகை. இந்த ராசிக்காரர்கள் சந்திரனுக்கு வெண்பட்டு கற்கண்டு சாதம் சமர்ப்பித்து வழிபடுவதுடன் திங்கட்கிழமை அம்பிகைக்கு குங்குமார்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தரிசனம் செய்வது சிறப்பு. மேலும் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கொண்டைக்கடலை சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எள்ளு சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது நன்மை பயக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரகங்களில் புத பகவானுக்கு மறிக்கொழுந்து கொண்டு அர்ச்சனை செய்து பச்சை பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்தும் வழிபாடு செய்யவும். சிம்மம். சிம்மராசிக்காரர்கள் சிவனாரை ராசி அதிபதியான சூரியனையும் வழிபடுவதால் விசேஷ பலன்கள் உண்டாகும். இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனையும் கோதுமை ரவையுடன் பாலும் சர்க்கரையும் கலந்து செய்த பாயசத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் அஷ்டமி என்று காலபைரவரையும் வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த மகா நட்சத்திரக்காரர்கள் சங்கட சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சமர்ப்பித்து வழிபடுவது விசேஷம். சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெண்தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்து பால் பொங்கல் சமர்ப்பித்து வழிபட்டால் நன்மை உண்டாகும்.
பூரம் நட்சத்திரக்காரர்கள் சுக்கிரனுக்கு மொச்சைப்பயிறு சுண்டல் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்குமம் அர்ச்சனை, பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஞாயிறு அன்று ராகு காலத்தில் வீரபத்ரர் அல்லது சரமூர்த்திக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும். கன்னிராசியின் அதிபதி புதன். புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு. கன்னிராசியில் பிறந்தவர்கள் புத பகவானுக்கு மறிக்குழுந்தால் அர்ச்சனை செய்து பச்சை பயிறு பாயசம் நைவேத்தியம் செய்து விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது விசேஷம். இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபடுவதுடன் வீரபத்திரர் அல்லது சரபேஸ்வரருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யவும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமைகளில் சந்திரனுக்கு பால் அபிஷேகம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபட வேண்டும். அதுபோல் நட்சத்திரக்குரிய ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு வெண்பட்டு அணிவித்து பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். சித்திரையில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அங்கார பகவானுக்கு செந்நிற வஸ்திரம் சாத்தி துவரம்பருப்பு அரிசியும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்து வழிபடவும். சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாருக்கு துளசி மாலை அணிவித்து தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நன்மை தரும். துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு முல்லை மலர் அணிவித்தும் கஜலட்சுமிக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நன்மை பயக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலை அணிவித்து துவரம்பருப்பு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் சனிக்கிழமைகளில் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதும் நலம் சேர்க்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ராகுகால வேளையில் துர்க்கை அல்லது காளி தேவிக்கு அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். அதுபோல் சனிக்கிழமைகளில் நரசிம்மமூர்த்திக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது அளவற்ற நன்மைகள் கொடுக்கும். விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும். விசாக நட்சத்திரத்தின் நாளில் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் செவ்வாய்க்கிழமையில் சஷ்டியும் இணைந்து வரும் நாளில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. விசாகத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சளாடை சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மை உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். அதுபோல் அனுஷ நட்சத்திரத்தில் வரும் நாளில் ஐயப்பனுக்கு நெய்தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்தால் நன்மை உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பும் வெல்லமும் சேர்ந்து செய்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது. அத்துடன் ஸ்ரீ வராகமூர்த்தியை தரிசித்து வழிபட வெற்றிகள் உண்டாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை அணிவித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பூராடத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மாலை அணிவித்து பாலன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். வீரபத்திரர் வழிபாடு உன்னதம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மதேவருக்கு கற்கண்டு சேர்த்து காய்ச்சிய பாலும் கோயில் பிரகாரத்தில் கன்னி மூலையில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபடுவது நன்மை தரும். மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகம் சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது. நவக்கிரகங்களில் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எள்ளெண்ணம் நைவேத்தியம் செய்து வழிபடவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கட சதுர்த்தி வரும் நாட்களில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து எள்ளும் வெல்லமும் சேர்ந்து செய்த மோதகத்தை நைவேத்தியம் செய்வது சிறப்பு.
திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்கள்கிழமை சந்திர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து பால் பாயசம் நைவேத்தியம் செய்து முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். புதன்கிழமை ஹயக்ரீவருக்கு தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்தால் சிறப்பு. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களுக்கு உள்ள சனி பகவானுக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எள் சேர்த்த தயிரன்னம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நலம். மேலும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வடமாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி இலையால் அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்வது சிறப்பு. சதயத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் காளி தேவிக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடவும். காலசம்ஹார மூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து சாமந்தி மலர்களால் அர்ச்சனையும் கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் சிறப்பு. மீனம் ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலையை சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நன்மை பயக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவக்கிரகங்களில் குரு பகவான் வழிபடுவதுடன் திங்கள்கிழமைகளில் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவர்களுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து சிவப்பரிசி வெல்லம் கலந்த காப்பரிசியும் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும். திங்கள்கிழமைகளில் லிங்கோத்பவமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை பயக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவதும் புத பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சார்த்தி மறிக்கொழுந்து அர்ச்சனை பச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.